வணக்கம். பிரேமா ராஜகோபால். இந்த கதையோட பேரு குவேங்கா மேண்டக். குவே அப்படின்னா கிணற்று தவளை. குவேங்கா மேண்டக் அப்படின்னா கிணற்று தவளை அப்படின்னு அர்த்தம். பிரேரணாதாயக் கஹானி, மோட்டிவேஷனல் ஸ்டோரி. வாங்க பார்க்கலாம். குவேமே எக் மேண்டக் தாத்தா. ஒரு கிணற்றில் ஒரு தவளை வசித்து வந்தது. வசமசதகி எஹி புரி துனியாகை. அது புரிந்து புரிந்து கொண்டிருந்தது. இந்த கிணறுதான் முழு உலகம். அதை பொறுத்த வரைக்கும் அதுதான் சாரி துனியாகை, முழுமையான உலகம் அப்படின்னு அது தவறுதலாக புரிந்து கொண்டது. அதை தவிர வேறு இடம் இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். எக்குவமே ஏக் மேண்டக் ரத்தா சமச சமசஹி எகி பூரி துனியாக. இதுதான் முழுமையான துனியா அப்படின்னா உலகம், உலகம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு. கபி பாகர் கி துனியா நஹி தேக்கி தி. அது எப்போதும் வெளி உலகத்தை பார்த்தது இல்லை. கபி எப்போதும் பாகர் கி துனியா, வெளிப்புற உலகத்தை, துனியான உலகம், நஹிந்தி கீதி பார்த்தது இல்லை. குதுக்கோ குவேங்கா ராஜா மந்தாத்தா. அது குதுனா தன்னையே குவேங்கா ராஜா, அந்த கிணற்றினுடைய ராஜாவாக மாந்தாத்தா நினைத்து கொண்டது. அவருக்கு ஆகி சப்சே படா ஒரு சுந்தர் சான்கை. அதை பொறுத்தவரை அந்த கிணறுதான் சப்சே, எல்லாத்தை விட மிகப்பெரிய இடம், அவர் சுந்தர் சான்கை, அழகான இடம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டது. और कभी बाहर की दुनिया नहीं देखी थी। वह खुद को कुएं का राजा मानता था और वहाँ ही सबसे बड़ा और सुंदर स्थान है। एक दिन समुद्र से एक मेंढक फटक कर कुएं में आ गिरा. एक दिन ஒரு நாள் சமுத்திர சே, கடலிலிருந்து, ஏக் மேண்டக் ஒரு தவளையானது, ஃபடக்கர் வழி தவறி, ஃபடக்னா அப்படின்னா வழி தவறி, தவறுதலாக, குவேமே ஆகிரா அந்த கிணற்றில் வந்து விழுந்தது. ஆனா வந்து கிரா விழுந்தது. குவேமே ஆகிரா. कुएं के मेंढक ने उससे पूछा कि उसका निवास कितना बड़ा है. அந்த கிணற்று தவளையானது அதனிடம் கேட்டது. குவேங்கே மெண்டக்னே உசே பூச்சா, பூச்சானா கேட்கறது, கேட்டது. உஸ்கா நிவாஸ் கித்தனா படா ஹை, அதனுடைய வசிப்பிடம் எவ்வளவு பெரியதாக இருக்கும். நிவாஸ் அப்படின்னா வசிப்பிடம், கித்தனா படா ஹை எவ்வளவு பெரியதாக இருக்கும் அப்படின்னு கேட்குது. एक दिन समुद्र से एक मेंढक फटक कर कुएं में आ गिरा. कुएं के मेंढक ने उससे पूछा कि उसका निवास कितना बड़ा है. சமுத்திரகி மேண்டக்னே சமுத்திரக்கா விஷால்தா பதாய். அந்த கிணற்று தவளையானது சமுத்திரகி மேண்டக்னே சமுத்திரக்கா விஷால்தா, அந்த கடலினுடைய அகலத்தை பதாய் கூறியது. லேக்கின் ஆனால் குவேக்கே மேண்டக்கோ விஸ்வாஸ் நஹி ஹுவா. ஆனால் இந்த கிணற்று தவளைக்கு அதில் நம்பிக்கை இல்லை. விஸ்வாஸ் நஹி ஹுவா அவர் உஸ்னே உசே ஜூட்டா கஹா. அது என்ன கூறியதுன்னா அது முழுவதும் பொய் அப்படின்னு கூறுது. அப்போ அவர் உஸ்னே உசே ஜூட்டா கஹா. ஜூட் அப்படின்னா பொய். இப்போ பொய் என்று மறுத்தது. समुद्र के मेंढक ने समुद्र का विशालता बताई, लेकिन कुएं के मेंढक को विश्वास नहीं हुआ और उसने उसे झूठा कहा. अंत में, अंतना इरुदी, இறுதியில் சமுத்திரக்கு மேண்டக் உசை பாகர் லே ஜாக்கர் சச் திகாயா. அந்த கிணற்று தவளையானது சமுத்திரக்கு மேண்டக்கானது உசே இதனை பாகர் வெளியில், லே ஜாக்கர் அழைத்து சென்று, சச் உண்மையை காட்டியது. சச்னா உண்மை, திகானானா காட்டுதல். சச் திகாயா. விசால் சமுத்திர தேக்கர், அந்த அகலமான கடலை பார்த்ததும் குவேங்கா மெண்டக், நம்ம கிணற்று தவளைக்கு சகித்திரக்கையார் ஆச்சரியம் ஏற்பட்டது. இப்படியெல்லாம் இடம் இருக்கிறதா உலகத்தில் அப்படின்னு அது அசந்து ஆச்சரியப்பட்டு போனது. சகித் அப்படின்னா ஆச்சரியப்படுதல், சகித்திரக்கையா. அவர் உசே அப்படி அஞ்ஞான்தா அவர் சோட்டே தாயரேக்கா அசாஸ்குவா. அத்துடன் அது தனது அறியாமை, அஞ்ஞான்தானா அறியாமையும், அவர் சோட்டே தாயரே தன்னுடைய குறுகிய சிறிய எல்லை, தாயரேனா எல்லை, தன்னுடைய சிறிய எல்லையையும் அசாஸ் உணர்ந்து கொண்டது. அசாஸ்குவா
विशाल समुद्र देखकर कुएं का मेंढक सकित रह गया और उसे अपनी अनजानता और छोटे दायरे का एहसास हुआ. நீதி என்னுடைய மாறல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சீமித் திருஷ்டிகோண். சீமித்னா ஒரு எல்லை, சீமானா எல்லை, அது இல்லை, எல்லைக்குட்பட்ட ஒரு குறுகிய திருஷ்டி, பார்வை. திருஷ்டினா பார்வை, கோண்னா பார்வை, கோணம். அப்போ ஒரு ஒரு குறுகிய கண்ணோட்டம் அப்படின்னு அர்த்தம். சீமித் திருஷ்டிகோண். இந்த கதை மூலமாக ஒரு குறுகிய கண்ணோட்டம், இதுதான் உலகம், இதுதான் அழகானது, இதை தவிர எதுவுமே இல்லை அப்படின்னு அந்த இடத்துக்குள்ளேயே இருந்து தன்னுடைய அறியாமையோட அப்படியே உழண்டுட்டு இருக்கிறது. அதை விட்டு வெளியில வர விரும்பாமல். இப்ப सीमित दृष्टिकोण, குறுகிய கண்ணோட்டம். हमें संकीर्ण सोच से बचकर अपना ज्ञान का दायरा बढ़ाना चाहिए. நாம் சங்கீர்ண குறுகிய சோச் எண்ணத்திலிருந்து, சோச்சசே பச்கர் தப்பித்து, अपना ஞான் தன்னுடைய அறிவை, தாயரா படானா चाहिए ஞானத்தின் எல்லையை வளர்த்து கொள்ள வேண்டும். ஞான் கா தாயரா படானா चाहिए. हमें संकीर्ण सोच से बचकर अपना ज्ञान का दायरा बढ़ाना चाहिए. இனி அடுத்து ஒரு அழகான கதையோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.